சென்னையை அடுத்த கோவளத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர தென்மண்டல மாநில முதலமைச்சர்களுடைய மாநாடு என்பது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று நடக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதிதான் இந்த தென்மண்டல முதலமைச்சர்களுடைய மாநாடு நடைபெறக்கூடிய அந்த நட்சத்திர விடுதி. பார்த்தாலே தெரியும், காவல்துறை பாதுகாப்பு மிக அதிக அளவில் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பான பார்த்தோம் என்றால் இந்த தென்மண்டல மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் 5 மாநிலங்களிலிருந்து முதலமைச்சர்களுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே நாம் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர், அதே போல கர்நாடக முதலமைச்சர், மேலும் கேரள முதலமைச்சர், மேலும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர்களுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இது ஒவ்வொரு ஆண்டும் மாநில முதலமைச்சர்களுக்கான இந்த ஒரு ஆலோசனை கூட்டம், அதாவது கவுன்சில் கூட்டம் என்று சொல்வார்கள். மத்திய உள்துறை சார்பில் இந்த கூட்டம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும். கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு இது நடத்தப்படாமல் இருந்து வந்த நிலையில்தான் தற்பொழுது தென்மண்டல அளவில் இந்த முதலமைச்சர்கள் எல்லாம் அழைத்து இந்த மாநாடுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக உள்நாட்டு பாதுகாப்பு, அதே போன்று பல்வேறு குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு முக்கிய ஆலோசனையாக இந்த கூட்டத்தில் என்பது நடைபெற இருக்கிறது. தற்போது நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையில் நடக்கிறது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அதே போல கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், மேலும் கேரளா முதலமைச்சர் சதீசன், மேலும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, அதே போல தெலுங்கானாவில் இருந்து மாநில முதலமைச்சர் வருகை தரவில்லை. அவர் வெளிநாட்டிற்கு சென்றிருப்பதன் காரணமாக தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து மல்லுப்பட்டி விக்ரமர்கா அவர் பங்கேற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் துணைநிலை ஆளுநர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில், இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பான பார்த்தோம் என்றால் நாம் அருகே இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்திலிருந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றிருக்கிறார். அதே போல லட்சத்தீவு, மேலும் அந்தமான் நிக்கோபார் பகுதியில் இருந்தும் அந்த மாநிலத்திலிருந்தும் துணைநிலை ஆளுநர்கள், அதே போன்று அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் 2 அமைச்சர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்திலிருந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும், மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த மாநாடு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குற்றங்களை தடுப்பதில் மாநிலங்கள் எப்படி இணைந்து செயல்பட வேண்டும், மத்திய அரசோடு எப்படி தரவுகள் போன்ற விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு ஆலோசனை தான் முக்கியமாக இதில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் போதைப் பொருள் போன்றவற்றை, கடத்தல் போன்றவற்றை தடுப்பதற்கும் அதில் ஈடுபடும் குற்றவாளிகள் குறித்த விவரங்களை இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களிடையே தகவல்களை பகிர்ந்து கொள்வது, அவர்கள் ஏதாவது குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு தப்பினால் அவர்களை எல்லாம் பிடிப்பதற்கு எப்படியெல்லாம் ஒத்துழைப்பு அளிப்பது போன்றவை குறித்தும் இந்த ஆலோசனை நடக்க இருக்கிறது. மேலும் நாம் பார்த்தோம் என்றால் உள்துறை சார்ந்த பல்வேறு விவரங்கள் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக காலை 10:30 மணி அளவில், 10:30 மணி அளவில் இந்த மாநாடு என்பது தொடங்க இருக்கிறது. பிற்பகல் 2:30 மணி வரை இந்த மாநாடு குறித்த ஆலோசனைகள் நடைபெறும் என தெரிவிக்கிறார்கள். தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அந்த மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்தல், அதே போன்று மேலும் நடைபெறாமல் தடுப்பது போன்றவை குறித்தும் இதில் ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. மேலும் மாநிலங்களுக்கு இடையே மற்ற விவரங்களை எப்படி பகிர்ந்து கொள்வது, எப்படி மேலாண்மை செய்வது போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட இருக்கிறது. முதற்கட்டமாக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று காலை இந்த மாநாட்டில் வரவேற்று மற்ற மாநில முதலமைச்சர்களையும் அதிகாரிகளையும், குறிப்பாக உள்துறை அமைச்சரையும் வரவேற்க இருக்கிறார். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல இது முக்கியமான ஒரு கவுன்சில் கூட்டம் என்பதன் காரணமாக நேற்றைய தினமே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக இந்த மாநாடு நடக்கூடிய இடத்திற்கு வருகை தந்திருந்தார். அப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நேரடியாக வந்து உள்துறை அமைச்சரை வரவேற்று அவரோடு சிறிது நேரம் ஆலோசனை நடத்தியிருந்தார். குறிப்பாக ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அந்த ஆலோசனை என்பது நடைபெற்றது. அதன் பிறகுதான் மீண்டும் இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கவுன்சில் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே மற்ற மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த நேரடியாக இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலாக நடக்கக்கூடிய இந்த கவுன்சில் கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கும். குறிப்பாக இந்தியாவில்
பல்வேறு பிரச்சனைகள் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் எப்படி எதிர்கொள்வது, அது சார்ந்து ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சூழலையும் எப்படி கையாள்வது போன்றவை குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்திய அளவில் கடற்கரையோர மாநிலங்களாக இந்த மாநிலங்கள் என்பது அமைந்திருக்கிறது. ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற 5 மாநிலங்களுமே கடற்கரை சார்ந்த பகுதியை ஒட்டி அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் போன்றவையும் முக்கியமாக கடற்கரையோரங்கள் அமைந்திருக்கிறது. ஆகவே கடற்கரை வழியாக நம்ம நாட்டிற்கு அச்சுறுத்தல்கள் வரும்பொழுது இந்திய ராணுவம் கடற்படை போன்றவை முன்னெடுப்புகளை மேற்கொண்டாலும் அதனையும் கடந்து உள்ளார்ந்து, அதாவது உள்பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது அதையெல்லாம் எப்படி கையாள்வது போன்றவை குறித்தும் இந்த முக்கியமாக இந்த கவுன்சில் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆகவே தென்னக அளவில் தமிழ்நாடு உட்பட 5 மாநில முதலமைச்சர்கள் அழைக்கப்பட்டு முதலமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆண்டுதோறும் இந்த கூட்டம் நடத்தப்பட்டு வந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெறாத நிலையில் தற்பொழுது சென்னையை அடுத்த கோவளத்தில் நடக்கக்கூடிய இந்த முக்கியமான இந்த மாநாடு என்பது அரசியல் முக்கியத்துவம் இல்லாவிட்டாலும் ஒரு நிர்வாக ரீதியாக இந்தியாவுடைய பாதுகாப்பு தொடர்பாக, குறிப்பாக உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பாக ஒரு முக்கிய ஆலோசனை நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. நிதி பகிர்வு தொடர்பாகவும் மத்திய அரசிடம் வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக வந்திருப்பதன் காரணமாக மத்திய அரசோடு ஏற்கனவே பிரதமரிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். தமிழகத்திற்கு சிறப்பு நிதிகளை ஒதுக்க வேண்டும், அதேபோன்று பல்வேறு பிரச்சனை, காவிரி உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய மீனவர் பிரச்சனை, தமிழகத்திலிருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் பொழுது இலங்கை கடற்படையால் தாக்கப்படக்கூடிய சூழல்களும் கைது செய்யப்படக்கூடிய சூழல்களும் அவ்வப்போது நடந்து வருவதன் காரணமாக அதையெல்லாம் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க வேண்டும், படகுகளை மீட்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதங்கள் எழுதியிருக்கிறார். நேரில் சந்திக்கும் பொழுதும் பிரதமரிடம் வலியுறுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் வந்திருப்பதன் காரணமாக தமிழகத்திற்கு உள்துறை சார்ந்து கோரிக்கைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்துவார் என்று தெரிகிறது. அது ஒரு புறம் என்றால், தமிழகத்தை பொறுத்தவரையில் காவிரி பிரச்சனை என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. தற்போது தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை முறையாக கர்நாடகா வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆகவே தண்ணீரை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்த இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதேபோல காவிரியின் குறுக்கே கர்நாடகா மேகதாது அணையை கட்டுவதற்கு தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் காவிரியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு, புதுச்சேரி, அதேபோல் கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கும் தொடர்பு இருப்பதன் காரணமாக இந்த மாநில முதலமைச்சர்களும் கர்நாடகாவுடைய இந்த காவிரி தொடர்பான இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இன்று 5 மாநில முதலமைச்சர்கள், அதாவது 4 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள் மற்றும் மற்ற மாநிலங்களிலிருந்து துணைநிலை ஆளுநர்கள், அதிகாரிகள் வந்திருப்பதன் காரணமாக அண்டை மாநிலங்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவர்களோடு விவாதிக்க வாய்ப்பு இருப்பதாகவே கூறுகிறார்கள். இந்த முக்கியமாக இந்த கவுன்சில் கூட்டம் என்பது மத்திய அரசு ஏற்பாடு செய்திருந்தாலும் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு விவரங்கள், அதேபோல் ஒத்துழைப்புகள் தொடர்பாக ஆலோசனை இருந்தாலும் அந்தந்த மாநிலங்களுக்கு இடையே, அண்டை மாநிலங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த இடம் அமையும் என தெரிவிக்கிறார்கள். ஒரு புறம் என்றால், நாம் ஏற்கனவே கூறியது போல தமிழகத்தை பொறுத்தவரையில் போதைப் பொருளுடைய நடமாட்டம் என்பதும் போதைப் பொருளால் மக்கள் பாதிக்கப்படுவது என்பதும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. அதை தடுப்பதற்காக தமிழ்நாடு தொடர்ந்து தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இருந்த போதிலும் தமிழகத்திற்கு உள்ளே வரக்கூடிய இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு மேலும் தீவிரமான நடவடிக்கைகள் தேவை என்பது பலரும் கூறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே மத்திய அரசும் இதுபோன்று தமிழகத்துக்கு வரக்கூடிய இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு தன்னுடைய
பல்வேறு பிரிவுகளின் மூலியமாக அதை தடுப்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் இது அண்டை மாநிலங்களோடும் இதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்ற கருத்தும் இருக்கிறது. ஏனென்றால் தமிழகம் என்பது கடற்கரையோர மாநிலமாக இருந்தாலும் அருகே இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களும், புதுச்சேரி போன்ற மாநிலங்களும் அருகே இருப்பதன் காரணமாக இந்த மாநிலங்களுக்கு வழியாக தமிழகத்திற்கு போதைப்பொருள் வருவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மற்ற மாநில முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகளோடு பேச வாய்ப்பு இருக்கிறது. அதேபோன்று மத்திய அரசும் ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்து வெவ்வேறு அருகே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கோ அல்லது வேறு மாநிலங்களுக்கோ இது போன்ற போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக இருந்தாலும் சரி, அதில் தொடர்புடைய குற்றவாளிகள் போன்றவர்கள் இருந்தாலும் சரி, அது தொடர்புடைய நெட்வொர்க் என சொல்லக்கூடிய அந்த வலைபின்னல் அமைப்பு போன்று ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் மறைந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் எப்படி கண்டறிவது, அவர்களை தடுப்பது போன்றவை குறித்தும் முக்கியமாக இதில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஏனென்றால் போதைப் பொருள் நடமாட்டத்தின் மூலமாக பல்வேறு கணக்கில் வராத பணங்கள் போன்றவையும் அது கையாளப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அது நாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தலாக அமைவதற்கான சூழல் இருப்பதன் காரணமாக இதில் மத்திய அரசு தீவிரமாக பல்வேறு கண்காணிப்புகளை விதித்துக் கொண்டிருக்கிறது. கண்காணித்து அதிலையும் தடுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது ஒரு புறம் என்றால் அந்தந்த மாநிலங்களுக்கும் இந்த போதைப் பொருள் என்பது ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கூடிய வேளையில் தமிழகத்தில் இந்த போதைப் பொருள் சார்ந்து அதனை தடுப்பதற்கு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு மத்திய மாநில அரசுகள், அதாவது மத்திய அரசிடமும் அதே போல அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் முதலமைச்சரோடும் இது தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள், புதுச்சேரி போன்ற யூனியன் டெரிட்டரிஸ் போன்றவைகளும் அந்தந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகள் குறித்தும் இது ஆலோசிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தமிழகத்தில் சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெறக்கூடிய இந்த முக்கியமாக தென்மண்டல கவுன்சில் கூட்டம் என்பது இந்திய அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த மாநில கவுன்சில் கூட்டத்தினுடைய துணைத் தலைவர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவரும் இதில் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இது தொடர்ந்து இந்த கவுன்சிலுக்கு பிறகாக மற்ற மாநிலங்களோடு எப்படியெல்லாம் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், குற்றங்களை தடுப்பதற்கும் நடைபெற்ற குற்றங்களிலிருந்து குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கும் விவரங்களை பகிர்ந்து கொள்வது, அதாவது டேட்டாஸ் கொடுப்பது போன்றவைகளுக்கும் இது முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமாக அமைய உள்ளது. ஆகவே சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெறக்கூடிய இந்த முதலமைச்சர்களுடைய மாநாடு சரியாக 10:30 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. தற்போது 10 மணி ஆகிவிட்டதன் காரணமாக அனைத்து முதலமைச்சர்களும் உள்ளே இருக்கிறார்கள். மாநாடு தொடங்கக்கூடிய அரங்கிற்கு இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறார்கள். நட்சத்திர விடுதி முழுவதுமே காவல்துறையோட பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 2:30 மணி வரை இந்த கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இதில் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், அதே போன்று துணைநிலை ஆளுநர்கள், துணை முதலமைச்சர் போன்றவர்களும் பேச இருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெறும். அதன் பிறகாக இறுதியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நிறைவுரையாக அவருடைய கருத்துக்களையும் தெரிவிக்க இருக்கிறார். அதற்காகத்தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த சென்னை கோவளம் பகுதி என்பது பரபரப்பான ஒரு சூழலாக காணப்படுகிறது.